ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 3ல் ஓன்லி வித் கிராணி தான் ப்ளே பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் கேட்டிருந்தாங்க. அதான் கைஸ் இந்த கமெண்ட் இப்போ காட்டுறேன். ஓகே கைஸ், நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அதில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே ஒன்றும் இல்லை. ஐயோ, சரி நம்ம கீழே போய் பார்க்கலாம். மேலே போகிறது இந்த கீழே தான் சேஃப்டி. மீன்ஸ் கீழே கிராணி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். கிராணி வந்து சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்தா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயே ஒன்றும் இல்லையா? பழக கிடச்சிருக்கு. மீன்ஸ் ஃப்ளாங்க்ஸ் மைன்கிராஃப்ட்லலாம் இருக்குமே கைஸ். பட் நம்ம போட்ட மைன்கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கா? சரி, கிராணி இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஏதாச்சும் இல்லை, கிராணி கண்டிப்பாக வரும். இங்கே இந்த என்ன கிராணியை காணா? கிராணி வேர் ஆர் யூ? கிராணி அடியிலக்க கிராணிட்டே போட்டுருக்கோம். இப்படி எங்கேயும் உட்காந்துருந்தா வீடியோ முடிஞ்சிடும் போலயே. ஐயோ வீடியோ வந்துருச்சு கைஸ் கிராணி. சரி, நம்ம இந்த கிராணியை என்ன பண்ணலாம்? வெப்பன் மட்டும் கிடைக்கணும். செத்த இந்த கிராண்ட் பறந்துருந்தாலும் நல்லா அடி வந்துடும் கிராணிக்கு புல்லட்லேயே. கிராண்ட்பா இல்லை. என்னடா கிராணியை காணா? 5 பண்ண போச்சு. எப்படி வேர் இஸ் த கிராணி? அடிக்கிட்டு போச்சு. சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் இருந்து சர்ப்ரைஸ்ன்னு அடிக்க போச்சு. இருக்காதுன்னு நினைக்கவே. இல்லை, சரி போகலாமா? போ. சரி, இங்கே எங்கே ஸ்ட்ராப் போடுறது போது கிராணி இங்கே இருக்கா? இந்த வெள்ளை நைட்டி எங்கே வேணாலும் ட்ராப் போடும். சொன்னேன்ல, இந்த வரைக்கும் பாருங்க ஸ்ட்ராப் தெரியுதா? என்ன ட்ராப்பில் தூக்கி போட்டா? என்னடா இது? ட்ராப்பில் போட்டால் வர முடியாது. நானே ட்ராப்பில் வந்து ட்ராப்பை டிஸ்லொகேட் பண்ணிட்டேன். இல்லைன்னா கிளவி நம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருப்போம். இப்போ கிளவி ஸ்பீடாக இருக்குது. நம்ம ஸ்பீடாக இருப்போம். இந்த ட்ராப்பில் மாட்டி கிளவி ஈஸியாக அடிச்சிடக்கூடாதுல்ல. ஒரு சேஃப்டிக்கு அது. ஆனால் இப்படி கீழே இருந்து டைம் பாஸ் பண்ணியிருக்கோம். சரி, டைம் போய்கிட்டு இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக வச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. வேறே நம்ம சேனலில் சும்மாவே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு வியூஸ் 2 வியூஸ் தான் போகும் வீடியோஸை சொல்கிறேன். ஷார்ட்ஸ் இல்லை, ஷார்ட்ஸாக கொஞ்சம் ஒரு 500 அந்த மாதிரி ஒரு. அதே ரொம்ப 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 கம்மி தான் இருந்தாலும் அதே இதுதான். அது வர்றதே ஒரு ஆச்சரியம்தான். 500 எப்போதும் 500 தான் எனக்கு வரும். ரெண்டே கிடைக்கு தான் 1K 2K 5Kலாம் வரும். 5Kக்கு மேலே எனக்கு இது வரைக்கும் போனதே இல்லை வியூஸு. 3K அடிச்சிடலாம், 4K அடிச்சிடல. இங்கே வேறு கிராணி ட்ராப் போட்டிருக்கு. நம்மளே மாட்டிடலாம் ட்ராப்பில். வேணாம், தூக்கி போடும். எஸ், ட்ராப் டிஸ்ல கிடையாது. கிராணி வருதா வரலையா? இல்லை வர தெரில. நம்மளே சொல்லி மாட்டிக்க வேணாம். போய் பார்ப்போம். கிராணி வருது. இந்த கிராணிக்கு வேறு வேலையே இல்லை. நாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறோம். வருதா? வருது. சரி கேஸ், நம்ம இங்கே இது பண்ணலாம். ஐயோ, இந்த கிராணி வேற விடாம துரத்துதே. ஓகே கேஸ், நாம் இப்போ ஐயோ ஓகே கேஸ், இந்த வெப்பன் மட்டும் கிடச்சிட்டா கிராணி போலன்னு மறந்துடலாம். ஆனால் கிராணி வெப்பன் கிடைக்க முடியும். வெப்பன் கீ எங்கே தான் இருக்கும்? அப்படி மேலே போனால் விட்டாதானே இந்த கிராணி போயிடுச்சா இல்லையா? சரி கேஸ், பார்க்கலாம் போயிடுச்சா இல்லையான்னு. வேகமாக இருக்கும். ஓகே கேஸ், இங்கே நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ட்ராப்பும் இல்லை. ட்ராப் இருக்குது, ஆனால் அதில் இது பண்ணுவோமா? சரி, எப்படியாச்சும் அர்ஜென்ட்டு இதாச்சும்
கிராண்டி வருதா பார்த்துக்கலாம். வரல, சரி இங்கே போய் இது பண்ணலாம். ஏன் கையில் இருக்க தூக்கி போடலாம் ப்ரோன்ஸ் சொல்லலாம். ஆனால் அது அங்கே இடையில போய் மாட்டிக்குது. ப்ளீஸ் நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா கிராண்டி வருதா? இந்த கரெக்டாக கதவு இங்கிட்ட வரும்போது கிராண்டி வந்து அடிச்சிட போகுது. இல்லை ஓகே, இங்கே மேட்ச் பாக்ஸ் கிடைக்குது. இது தேவை கைஸ். இந்த இதுக்கு காக்கா கிட்ட ஏதாச்சும் கிடைக்கும். அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு இது பண்ண. ஓகே, நம்ம இது இங்கே கிராண்ட் பா ரூமில் வச்சுருக்கா பார்க்கலாமா? வேணாம், வேலை போவோம். இங்கே ஒன்றுமே இல்லையே. இங்கே மேலேயும் போய் பார்க்கலாம். இங்கே மேலே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. விளங்கிரும். இங்கே இது பண்ணலாம். இந்த வெளியே வந்தால் என்ன இருக்குது? இந்த இருக்குது. இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்? எடுத்துகிட்டு அங்கே போகலாம். நான் ஒரு ஸ்கிப்ட பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேஃப்டி வேணால் இப்போ ட்ரேட் எஸ்கேப்கான இதே எடுத்து வச்சுக்கலாம். என்ன நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? இங்கே வந்துட்டோமா? ஐயோ, அதுக்கு ஆப்போசிட் தானே போகணும். டைனிங் ஹாலுக்கு எதுக்கு வந்துருக்கோம்? ஃபஸ்ட்டு இதை இது பண்ணும் லாக் பீக் வச்சு. ஏய், இது லாக் பீக் வர மாட்டேங்குது. வா வா வந்துடும் வந்துடும் வந்துடும். ஐய வந்துடுச்சு. போயிடாதரா கொஞ்சம் நேரம் அப்படியே திறக்க மட்டும் செஞ்சு திறந்தாச்சு. திறந்தோட கரெக்டாக கிராண்ட் இருந்து சர்ப்ரைஸ்னு அடிக்கணுமா? ஆனால் கிராண்ட் பா தான் அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வரும். கிராண்ட் பாரும்போது ஜாலியாக இருக்கும். படுக்கும் போது அவன் கண்ணை தூக்கி அவனுக்கே ஹெட் ஷாட் அடிக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை கிராண்ட் பார்க்குமா பண்ண முடியும். பேட்லோக்கி இங்கே இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இதை தூக்கி அந்த ஏதோ சொல்லுவாங்களே பிரிட்ஜு வீல்னு தான் நினைக்கிறேன். இது இந்த பிரிட்ஜு வீலை தூக்கி அங்கே கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? எம்டி கிராடி மண்டை மாதிரியே இருக்குது. கார் டிக்கி இசிக்கல் டு கிராடி மண்டை. அதனால் சுற்றி விட்டாச்சு. கிராடி வருதா? இல்லை இல்லை. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். எங்கே கிச்சனுக்கு போகணும். சரி, கிச்சனில் இன்னொரு டோர் ஓப்பன் இருக்குது. கிராடி இருக்குமோ உள்ள? சேஃப்டியாக பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ, கிராடி வந்துடுச்சு, கிராடி வந்துடுச்சு கைஸ். இதுக்குள்ளே போ, இதுக்குள்ளே போ. ஹலோ கிராடி, அஹியா நீங்கள் இல்லை, வெளியில் போயிருக்காம. கிராணி, அஹியான் வெளில போயிருக்கான். ஐயோ, இதுக்கு என்ன காது கேட்காதா? இப்போ நம்ம வயசு தான் கண்டுபிடிச்சிருமோ? அது தெரில கைஸ். நான் இங்கேயே 10 வருஷம் ஆனாலும் இருப்பேன். 10 மினிட் கூட இங்கேயே இருக்க மாட்டேன். காக்கா ஷூட் பண்ண ஒருத்தி வராமல் இருப்போ. காக்கான்னு சொன்னோடனே இது போயிடுச்சா? இது போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. இங்கே ஓப்பன் பண்ணால் ஃபயர்வுட் இருந்தா கேஸ். ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னோட ஒன்றுமே இல்லை. அது வெப்பன் கீ அப்படி எங்கே தான் இருக்கும்? அப்போ இங்கேயும் இல்லை. வெப்பன் கீ சொல்லி வயமுள்ள கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து கிராண்டிக்கு சங்கு தான். அதுக்கு முன்னாடி நமக்கு சங்கு ஊதிடப்போகுது. என்னடா இது? ட்ராப்பு கைஸ் வச்சிருக்கு. ட்ராப். நான் என்னடா கீழே ஏதோ இருக்கேன்னு பார்த்தேன். பார்த்தா ட்ராப்பு நானும் ஏதோ நம்ம டைல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும்ல, அதான் நினச்சிட்டேன். கிராண்டி வீடு வேறு ஓட்டையாக இருக்குமா? சரி, இங்கே எங்கேயாச்சும் கல் இருக்கா பார்க்கலாம் கைஸ். வெப்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கல் எடுத்து வச்சுக்கலாம். அதான் ஒரு கல் கைஸ். இந்த அப்படியே எடுப்போம் எடுப்போம். இல்லை குனி குனி குனி. கிடச்சிது கைஸ். ரெண்டாவது கல்.
செகண்ட் கல் எங்கே இருக்குது காணோம். அங்கிட்டு போகலாம். அங்கிட்டு போனால் கிச்சன் டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டு கிராடி ஈட்டிட்டு வந்துச்சுன்னா இங்கே எங்கேயாச்சும் கல் ஒன்றும் இல்லையே. சரி இப்போ இதுக்கு ஒரு கல் போதும். கிராடியை மட்டையாக்குறதுக்கு மட்டும் போதும் கல். ஓகே நம்ம மேலே ஏறி போகலாம் கைஸ். மேலே அப்படி என்னதான் இருக்கும்னு மேலே வெப்பன் எடுத்துக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் நான் வெப்பன் எடுக்கலாம்னு நினச்சேன் கைஸ். கரெக்டாக கிராடி அந்த முக்கில் நின்றுக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை கிராடி பார்க்குறேன். நான் அப்படியே போய் பெட்டுக்குள்ளே மறந்துட்டேன். அதான் கிராடி எடுத்து ஒரே ஷாக்கு சாவு. ஐயோ விடு கிராடி. ஐயோ கிராடி இதில் வேறு இது இல்லை. இதுக்கடுத்து உன்னை அடித்து மட்டையே ஆக்க முடியாது. ஐயோ வெளிலப்போ மேலே தூக்கி போடுவோம் அந்த ஸ்லிங் ஷாட்டை. பெட்டுக்குள்ளே மறந்து நான் அனுப்பிச்சி வந்துட போகுது. கிராணி இல்லை வராதோ? வராதா? நம்ம டோர் அது மேலே க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமா? என்ன பவுன்ஸ் ஆகுது டோரு? ஆர்டிஷ் இது எஞ்சி வந்துடுவோம். ஆர்டிஷ் என்னடா இது இவ்வளோ அடி வாங்கி கிராணி அப்படியே இருக்கு. என்ன அடி அடிக்கிற அந்த கிராணிக்கு? இந்த கிராணி சாயவே மாட்டேங்குது. போ கிராணி போ. ஐயோ கிராணி போ. ஏமா இதுக்கு தான் இந்த பிளானிங்கா? ஏன்னா அப்படியே நிற்கிது. கீழே விழுந்தாச்சு நம்மளால போக முடியும். விளைஞ்சிடும். அதுக்கு பெட்டுக்குள்ளேயே மறந்துடலாமோ? நமக்கு ஆக பிரிட்ஜு வீல் தான் கிடச்சிருக்கு. அதுக்குள் ஒரு இது பொருள் கிடைக்கும்போதே ஒரு விக்கெட் ஒரு நாள் போச்சுன்னா இப்போ டே 3ல் 2 பொருள், டே 4ல் ஒரு பொருள், லாஸ்ட் டேயில் கடைசியாக கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகும்போது ஒரு அடி அடிச்சிச்சுன்னா அவள் தான் நமக்கு அதான் முடிஞ்சு போல். இங்கே மேட்ச் ஸ்டிக் இருக்கும். மேட்ச் ரெண்டும் ஒன்று தான். மேட்ச் ஸ்டிக்கும் மேட்ச் பாக்ஸுக்குள்ளே மேட்ச் ஸ்டிக் இருக்கும். இதுக்கு அப்படியே லிஃப்ட்டில் போட்டுடலாம் கைஸ். இதை ஓப்பன் பண்ணி நம்மமே கிராணி அடிக்குதுன்னு பார்த்தா இந்த கதவும் நம்மளை அடிக்குது. இந்த லிஃப்ட்டில் அப்படியே போட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த இருக்க ஃபயர் வுட்டை தூக்கி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் கைஸ். பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அது நம்ம அந்த இடத்துல 2 பண்ணோம்னால நம்ம ஏஞ்சி 2 பண்ணலாம் கைஸ். இது ஃபஸ்ட்டு தூக்கி அங்கிட்டு போட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து தூக்கி போடு. ஐயோ போச்சே. சரி அடுத்த டைம் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ ஸ்லெண்டினா ரூமில் இருக்கும். ஸ்லெண்டினா டெட்டி மட்டும் கிடச்சி ஸ்லெண்டினா இது பண்ணிட்டோம்னா இல்லை ஸ்லெண்டினா இல்லை அதனால பரவாயில்ல. ஆனால் ஸ்லெண்டினா பொம்மையை மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். கிராணி எக்ஸ்ட்ரீம் மூட் மாதிரி ஸ்பீடாக வராதும். இங்கே போட்டரில் வேறு கிராணி சவுண்டு கேட்டு வருமோ தெரில. இந்த மேட்ச் ஸ்டிக்கை தூக்கி சோஃபாவில் போடலாம். கிராணி இதுக்குள்ளே போய் மறைச்சிக்கலாம். பார்த்த சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ஆனால் அந்த வந்துடுச்சு கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் இது பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தாலும் நம்மளை அடிச்சிருக்கும். என்ன பிளான் போட்டு வருது அந்த கிராணி? போ கிராணி போ. போதும். ஓகே நீ அப்படியே போ. நான் கொஞ்ச நேரத்தில் நீ போகிற இடத்துல வந்து உன்ட்ட அடி வாங்குறேன். நான் இப்போ கேட்கும் தூக்கி அங்கே வச்சுட்டு அது தூக்கி அங்கே வச்சு உன்னோட பெட்டை நான் போட்டு தள்ள இது பண்ண போகிறேன். கிராணி வந்துட போகுது. பெட்டை பார்த்து பேசினோடனே அது கோவம் வரும். இருக்கா கிராணி? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுனதுரா ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு கிராணி. அந்த ட்ராப்லலாம் நம்ம மாட்டுவோமா என்ன? இதை தூக்கி எங்கே வைக்கணும்? இங்கே வச்சுட்டு இதை அப்படியே 10 வச்சிட்டோம்னா போதும். ஓகே கைஸ் நம்ம இங்கே தீப்பெட்டியை தூக்கிட்டு இங்கே மேலே போகலாம். இந்த காக்காவை 10 வச்சிட்டோம்ல நம்ம காக்கா 10 கிச்சின்னு ஓட வச்சிடும்.
ஓகே கைஸ், இந்த இடத்துல காக்கா காக்காட்ட என்ன இருக்குது? ஷெட்டுக்கியா? அதுக்கு அப்படியே ஷெட்டில் போட்டோம். வேணாம் நம்மளே கீழே அறிய போயிடும். ஷெட்டில் போட்டு சத்தம் கேட்டு கிராடி வந்துச்சுன்னா ஐயோ இப்படி உழுந்து நம்மளே செத்துரும் போலயே. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வாங்க கைஸ். இந்த ஓரமாக வந்துட்டு இது பண்ணாலும் வரும். அப்படியே நீங்கள் பார்த்து ஊற்றிங்கன்னா அவள் தான். என்ன நான் சொன்ன புரிஞ்சிச்சா? கோட் இட். இப்போ போகும்போது இந்த இதை திறந்துட்டு கிராணி மட்டும் வரணுமா? எப்படி இருக்கும்? என்ன யாரோ வர மாதிரியே சவுண்டு கேட்குது. இல்லைனது ட்ரெயின் ஆக்சிலேட்டரா? சரி நான் போகலாம். யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே தூக்கி அங்கே வச்சிடலாம். எங்கே வைக்கணும்? சேஃப்டிக்காக அப்படியே வச்சிடலாம். அநேகமாக ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் டோர் எஸ்கேப் தான் இன்றைக்கான நமக்கான ஏன். கல் கிடச்சா எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். ஒரு கல், இந்த ஒரு கல் கிராணிக்கு போதுமா? ஐயோ கிராணி வேறு வருது. ஒரு கல் போதாது எனக்கு. நீ உனக்கு அந்த கவட்டையே வேண்டாம் நீ அடிக்கன்னு சொல்லுது கிராணி. இல்லை அந்த கவட்டையை மேலே தானே போட்டேன் கடிச்சு அடி வாங்கும்போது. அதை வச்சு அந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு இது மண்டையை பழகுறோம். இன்னைக்கு ஹெட் ஷாட்டை தான் அடிக்கணும். இந்த ஸ்லிங் ஷாட் இருக்கும்போது ஆக்சிலேட்டர் கீழே விடும். அந்த சவுண்டுக்கு அது என்னன்னா வரும். கிராணி வேற ஆடியோ வரும் கைஸ். இங்கே கிராணியை காணோம். கிராணி வருது. ஒரே ஷாட் சாவு. ஆனால் போன மட்டும் அடித்தோன்னா அப்படியே நின்று நம்மளை பிளான் போட்டு அடிச்சிட்டு கைஸ் அந்த கிராணி. அதான் ஒரே வருத்தமாக இருக்கு. நான் அதுதானே இப்போ தூக்குனேன். இது எப்படி என் கையில் வந்துச்சு? வாட் அண்ட் மெடிக்கல் மிராக்கல். வாட் அண்ட் கேம் மிராக்கல். சரி நம்ம இங்கே அப்படியே கீழே போய் இதை அங்கே போட்டுடலாம். டிக்கெட் வேணும் இந்த ஆக்சிலேட்டர்லாம் கனெக்ட் பண்ண. அந்த கோல்டு காயின் எங்கே தான் வச்சுருக்கோமோ தெரில. நம்ம செக்கிங் பண்ணலாம். கோல்டு காயின் எங்கே தான் இதுக்கு இங்கே போட்டாச்சு. ஓகே கேஸ், நம்ம என்ன பண்ணலாம்னு தெரில. எல்லாத்தையும் பண்ணணும். அந்த கண்ணாடி உடச்சா அதில் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பேட்லாக்கிங் கிடச்சிச்சில, இந்த ஜக்கெல்லாம் வச்சுட்டு இந்த பேட்லாக்கிங் இது பண்ணலாமா? ரெண்டுக்கும் ஸ்லிங் ஷாட் தேவை. அதுக்கு நமக்கு கல் தேவை முதல்ல. இங்கே ஒன்றுமே இல்லை. கல் இருக்கா? கல் எங்கே சிரிக்கியா நீ? இங்கே கல் இருக்கோ? அதான் இருக்குது கைஸ் கல். முதல் கல். இப்போ ரெண்டாவது கல். 3 கல் கிடச்சா சூப்பராக இருக்கும். நான் 3 கல் கிடைக்குதால தெரில. கிராடி இந்த இடத்துக்கு எஞ்சிருக்குமோ? எஞ்சிருக்கும். ரெண்டாவது கல் கைஸ். என்ன 3வது கல்? எஸ் நமக்கு 3 கல்லும் கிடச்சிச்சு கைஸ். டுடே வி ஆர் டூ லக்கி. சரி கைஸ், நம்ம கீழே போய் அந்த இதை உடைக்கலாம். ஃபஸ்ட் ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டோம்? மேலே போட்டிருக்கோம். மேலே மீன்ஸ் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே போட்டிருப்போம். இந்த கிராணியை வேறு காணோம். எந்த மூலையிலேருந்து எங்கிட்ட வரும்னே தெரியாது. சரி கிராணி ஸ்போனவோ அது ஸ்போனாக நான் பார்த்ததே இல்லை. சிலப்போ கிராணி ரூமில் ஸ்போனாகுமோ? நம்ம இங்கே ஜெயிலில் ஸ்போனாகிற மாதிரி. ஏன்னா நான் பக்கத்து ஜெயிலில் ஸ்போனாகுமோ எங்கன்னு தெரில. இது உடையலாம் கைஸ். இது அப்படியே உள்ளே போ. ஓகே இது தூக்கி போட்டுடலாம். இந்த குரோபார் எடுக்க வேணாம். கண்டிப்பாக சவுண்டுக்கு இந்த கிராணி வரும். எங்கே ஆளையே காணா? இது கிராணிக்காக வெயிட் பண்ணி தான் கைஸ் இந்த டைமே போகுது. மிஸ்டர் கிராணி வேர் ஆர் யூ? ஆளையே காணா கிராணி. ஹலோ கிராணி, இங்கே இருக்குன்னா சிக்னல் கொடு. சியூன்னு சொல்லி யாரும் சொல்லி இருக்கும். ஐயா காணாதே. இன்னொரு வாட்டி சவுண்டு போட்டு பாருமா. இந்த ஸ்டிங் ஷாட்டை தூக்கலாம். இது கீழே விட சத்தம் கேட்கும். தூக்கியாச்சு. இந்த சவுண்டுக்கு என்ன வந்து ஆகணும்ல? நம்மகிட்ட 2 கல் வேறு இருக்குது. அப்படியே கீழே போட்டு எடுப்போம்.
என்ன ஆளை காணா அப்படி கீழே போட்டு எடுக்கிற நிலமா வச்சுருமோ. சரி செய்யலாம். கீழே போடி தூக்கு, கீழே போடி தூக்கு, கீழே போடி தூக்கு. இப்போ வந்துருக்கோம்னே. என்ன ஆளே காணா. கிராணி இந்த வீட்டில் தான் இருக்கான். நான் கிராணி 1க்கு போயிடுச்சா, மீன்ஸ் கிராணி 1 வீட்டுக்கு போயிடுச்சான்னு நீங்கள் அந்த வகையில் படுத்துக்காதீங்க. சத்யா கிராணி இதுதான் தேவையில்லாமல் என்ன சண்டை போடக்கூடாது சொல்கிறது. இதுங்க சண்டை போட்டுச்சு. தேவையில்லாமல் என் அடிக்க வரக்கூடாது சொல்லிச்சு சொன்னேன். இப்போ நல்லா மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்குற நிலமா வந்துருச்சா. சரி இது அப்படியே ஜென்ரேட்டர் ரூமில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்யூஸை மேலே தூக்கி கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். இது ஒயர்னு சொல்ல மாட்டாங்க, கேபிள் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் கேபிள் டிவி அந்த மாதிரி இல்லை, இது அந்த ஜென்ரேட்டர் கேபிள். இது தூக்கி இங்கே மாட்டிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த ஃப்யூஸை தூக்கி மேலே கனெக்ட் பண்ணி அப்படியே இங்கே வந்தால் எஸ்கேப். நம்ம டே 2 எஸ்கேப் பெற முடியும். நம்ம அந்த ஒரு வாட்டி அடி வாங்கலைன்னா மூட்டை பெட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் நம்ம எஸ்கேப் பெறலாம். ஓகே, நம்ம கிராணி கிராண்ட்பா போத் விளாடணும்னா நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இங்கே இருக்குமே ஃப்யூஸ் தூக்கிட்டு வரலாம் ಸ್ವಲ್ಪ. அப்போ நம்ம இருந்த இடத்துல ஸ்போன் ஆச்சுல, நம்ம ஒரு வாட்டி அடிக்கும் அதுக்கடுத்து நம்மளே அடிச்சுதான் ஃபஸ்ட்டு அந்த ரூமில் இருக்குமோ அதே ஸ்போனாமோ இல்லை காணும். ಸ್ವಲ್ಪ ஸ்போனை நடந்து போயிருக்குமோ, எங்கே போயிருக்கு அப்படி இல்லை, மயக்கத்தில் இருந்துச்சு அந்த வாட்டி, அதனால அப்படி. இது அடி வாங்கி இதாகிடுச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறீங்க. எக்ஸ்ட்ரீம் ஹார்டு தான் 30 செகண்டு இல்லை, 1 மினிட்டில் வந்துடும். 1 மினிட்டாகவும் நினைக்கிறேன். 30 தான் கம்மி, 1 மினிட் தான் அதிகம். சரி ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே மேலே வந்து இதை கனெக்ட் பண்ணால் போதுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் லைட் எரியுதா, எரியுது. இவ்வளோ நேரம் ரெட் லைட்டில் இருந்தால் க்ரீன் லைட் எரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு சொல்லுது அந்த க்ரீன் லைட்டு. இந்த இடத்துல கீழே விட்டோன்னா அவள் தான் உளுந்தோம் ஆனால் சாகலைன்னு. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். சும்மா எஸ்கேப் ஆகக்கூடாது, பேசாமல் கிராணியை கூட்டுகிட்டே வந்து பார்க்க வச்சு எஸ்கேப் ஆகுமா. சரி கிராணி கூப்பிடுவோம். அதுக்கு கிராணி வந்து சர்ப்ரைஸ் நடத்திட்டுனா சும்மா எஸ்கேப் ஆகக்கூடாது. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பேக்வேர்டில் எஸ்கேப் ஆகும். கிராணி போச்சா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.